ஸோ நாம் கண்டினியூவிங் த கவர்னன்ஸ், உடன்படிக்கைகள் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். முதலாவது நான் எடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு கவர்னன்ஸ். அந்த எல்லா உடன்படிக்கைகள் தான் என்ன, உடன்படிக்கைனா என்ன, உடன்படிக்கைக்கும் கவர்னன்ட்டுக்கும் கான்ட்ராக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம். கவர்னன்ட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட். ஸோ அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நான் பார்த்தது நோவாவோடு ஆண்டவர் ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கை, நோவாய் கவர்னன்ட், அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆபிரகாமோடு ஆண்டவர் ஏற்படுத்திய உடன்படிக்கை, அது ஆபிரகாமிக் கவர்னன்ட், அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது வந்து மோசேயோடு ஆண்டவர் ஏற்படுத்திய உடன்படிக்கை, அது வந்து மோசேயி கவர்னன்ட், அல்லது அது பேர் அதுதான் இட்ஸ் கால்ட் த ஓல்டு கவர்னன்ட். ஆக்சுவலி ஓல்டு டெஸ்டமெண்ட்ல உள்ள எல்லா கவர்னன்ட்டும் ஓல்டு கிடையாது. இதான் நான் சொன்னேன். நாட் ஆல் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் கவர்னன்ட்ஸ் ஆர் ஓல்டு, பிகாஸ் ஏப்ரஹாமிக் கவர்னன்ட் இன்னும் இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. நான் சொன்னேன் நோவாய் கவர்னன்ட் இன்னும் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது, அதனுடைய வேலிடிட்டி இன்னும் இருக்குது. மோசேயோடு ஏற்படுத்திய, அதாவது இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் ஏற்படுத்திய அந்த ஒரு உடன்படிக்கை, தட் கவர்னன்ட் இஸ் ஒன்லி த ஓல்டு கவர்னன்ட். அந்த கவர்னன்ட், அந்த உடன்படிக்கையை தான் வேதத்தில் வந்து பழைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்றது. ஸோ மற்றது எல்லாமே தே ஆர் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். ஸோ இது வந்து நிறைய நேரத்தில் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய நேரத்தில் நிறைய போதனைகள் தவறாக வர்றதுக்கு மெயின் ரீசன் இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள அநேக வித்தியாசத்தை புரியாதனால தான் இன்னைக்கு அநேக தவறான போதனைகள் இன்னைக்கு சபைகளில் வெவ்வேறு விதங்களில் வந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் வீக் எடுக்கும்போது எடுத்தேன், சின்ன பிள்ளைங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறது எப்படி வந்துச்சுன்னா, விருத்த சேதனத்திலிருந்து வந்தது தான் சின்ன பிள்ளைகள் ஞான ஸ்நானம். விருத்த சேதனம் சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா பழைய உடன்படிக்கையின்படி ஒரு பையனோ ஒரு பையன் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவனை விருத்த சேதனம் பண்ணிட்டா அவன் வந்து ஹி பிகம்ஸ் பார்ட் ஆஃப் தட் ஜூவிஷ் ஃபெய்த். பட் அதை பேஸ் பண்ணி தான் குழந்தை ஞான ஸ்நானம் வந்திருக்குது. ஸோ அதான் சொன்னேன், ஏன் சில தவறான போதனைகள் வந்ததுன்னா பழைய உடன்படிக்கையில் எது புதிய உடன்படிக்கையில் எதுன்றது நிறைய நேரத்தில் புரியாதனால தான் இந்த மாதிரி தவறான போதனைகள் வந்திருக்குது. இன்னொரு லாஸ்ட் வீக் சொல்லும் போது நான் சொன்னேன், இன்னொரு தவறான போதனை இந்த 10ல் ஒரு பாகம், இந்த டைத்துன்னு சொல்லுவாங்க, 10% ஆஃப் த இன்கம் கொடுக்கறது, அது பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் கொடுத்தது. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவருக்கு தேவை உங்களுக்கு எது முடியுமோ, காட் வாண்ட்ஸ் a cheerful giver. யார் அவர் சியர்ஃபுல்லா உண்மையான இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கிற அந்த மாதிரி கொடுக்கறத ஆண்டவர் விரும்புகிறார். இஸ் நாட் ஒரிட் அபவுட் நீங்க 10% கொடுக்குறீங்களா 20% கொடுக்குறீங்களோன்றது இல்லை. பட் அதை நம்ம ஒரு கண்டிஷனா மாற்றும் போது தென் தட் இஸ் ஸ்டில் ஓல்டு கவர்னன்ட். அதே நேரத்தில் இன்னைக்கு அதான் நான் சொன்னேன், நிறைய பேர் இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்தாலும் அநேக ப்ரீச்சிங்கும் சரி அவங்களுடைய மைண்ட் செட்டும் சரி இன்னும் பழைய உடன்படிக்கையிலே தான் அநேக காரியங்கள் இருக்குது. ஸோ அதுதான் சொன்னேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதிய உடன்படிக்கை. திஸ் இஸ் கால்ட் த நியூ கவர்னன்ட். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமானது, இது நமக்கு ரொம்ப வேலிடான கவர்னன்ட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான கவர்னன்ட். இதை குறித்து நான் இதுக்கு முன்னால் நிறைய பேசியிருக்கேன். ஸோ இதனுடைய ஃபோக்கஸ், ஐ வாண்ட் டு நேரோ இட் டவுன் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் சம்திங் தட் ரியலி மேட்டர்ஸ். இதில் வந்து சில காரியங்களை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இஸ் அ வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். பட் நமக்கு தேவையானதை மட்டும் நான் இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ புதிய உடன்படிக்கை நான் எல்லாத்துக்குமே அந்த ஒரு டேப்லர் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதை இப்போ காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அது புதிய உடன்படிக்கை நமக்கு வந்து அதுக்கு கீழே தான் நாம் இருக்கிறோம். ஸோ அந்த உடன்படிக்கையில் தான் நம்ம இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 1 minute நான் அதை ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, தெரியுதா அப்போ? ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். இட்ஸ் கால்ட் நியூ கவர்னன்ட். இட்ஸ் ஆல்சோ கால்டு மெசியானிக் கவர்னன்ட். ஏன்னா அது வந்து ஆண்டவர் மேசியாவா வந்து அவரோட ரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கை. ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்டு மெசியானிக் கவர்னன்ட். யாரோட அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்? முதலாவது அவர் இஸ்ரேல் மக்களோட தான் ஏற்படுத்துறார் இந்த உடன்படிக்கை. இது நீங்கள் பாருங்க. அப்புறம் இஸ்ரேல் தேசத்தின் மூலமாக சகல எல்லா இட் கோஸ் டு ஆல் ஓவர் ஆல் த பீப்புள் ஆஃப் த எர்த். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த உடன்படிக்கை இட் இஸ் ஸ்டில் வி ஆர் ஸ்டில் அண்டர் த நியூ கவர்னன்ட். இப்பொழுது கரண்ட்ல நம்ம எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம்னா புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். ஸோ மோசேயோடு செய்த வந்த உடன்படிக்கை இப்பொழுது இட்ஸ் நாட் வேலிட். ஸோ இப்போ வந்து யாரோட செய்தார்? இஸ்ரேலோட செய்தார், எல்லா மக்களுக்காக செய்தார். அப்புறம் அந்த உடன்படிக்கையில் நான் எதை சொன்னேன், எல்லா உடன்படிக்கையிலும் ஒரு ப்ராமிஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் ஆஃபர்ட்? அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார், நமக்கு மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ், அடுத்தது பரிசுத்தமான வாழ்க்கை, ஹோலினஸ், அடுத்தது வில்லிங்னஸ் டு ஒபே ஹிஸ் கமாண்ட்ஸ். இதுதான் முக்கியமானது. இதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு, கட்டளைகளை கொடுத்தாரு, நீ கீழ்ப்படியணும், அவ்வளவுதான்.
உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, நீ கீழ்ப்படிந்தான் ஆகணும். 10ல் 1 பாகம் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, 10ல் 1 பாகம் கொடுத்து தான் ஆகணும். யூ ஹேவ் டு கிவ் டைத். அது இஷ்டப்பட்டு கொடுக்குறீங்களோ இஷ்டப்பட்டு கொடுக்கலையோ அது வித்தியாசம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கோ இல்லையோ, யூ ஹேவ் டு ஒபே. பட் புதிய உடன்படிக்கையில் ஒரு முக்கியமான இது வந்து he gives us the willingness to obey him, obey his commands. இது ரொம்ப முக்கியமானது. புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் நமக்கு அது ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது நம்ம இடத்திலிருந்து அவர் எப்பொழுதுமே கவர்னன்ட்ல அவர் ஒன்னு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம இடத்திலிருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார், வாட் டஸ் ஹி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ். அப்படின்னா புதிய உடன்படிக்கையில நம்ம இடத்திலிருந்து அவர் எதை எதிர்பார்க்கிறார், நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல், obedience to the gospel. அடுத்தது கன்ஃபெஷன், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கப்படும். யார் இந்த உடன்படிக்கைக்குள்ள வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் பாவங்களை அறிக்கையிடுகிறது. அப்புறம் ரிப்பென்டன்ஸ், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்றது அறிக்கையிடுகிறது. அப்புறம் ரிப்பென்டன்ஸ், பாவங்களை மன்னிக்க ஆண்டவருக்கு கேட்கிறது. அடுத்து ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருக்குள்ள ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது. அடுத்தது பேப்டிசம், ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஸோ இதன் மூலமாக அந்த உடன்படிக்கைக்குள்ள நாம் வருகிறோம். அப்புறம் இதுக்கு பெனால்ட்டியும் இருக்கு. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ டோன்ட் பிலீவ் அண்ட் இஃப் யூ பாதி வழியில் இஃப் வி சூஸ் டு கோ அவுட் அப்படின்னா, அந்த நம்மளுடைய ஆண்டவர் எதற்காக நம்ம அழைத்தோரோ அதுல இருந்து நம்மளை வி கெட் கட் ஆஃப். பட் இதுதான் நம்ம பேக் ஸ்லைடிங் சொல்றோம். ஸோ இது வந்து அடுத்தது பெர்மனன்ட். இதனுடைய பீரியட் என்னன்னா, திஸ் இஸ் அ பெர்மனன்ட் கவர்னன்ட், இட்ஸ் நாட் டெம்பரரி கவர்னன்ட். ஓல்டு கவர்னன்ட், மோசேயோடு செய்த உடன்படிக்கை அது டெம்பரரி கவர்னன்ட், அது ஒன்லி ஃபார் அ பர்டிகுலர் பீரியட். இது வந்து பெர்மனன்ட் கவர்னன்ட், இட் இஸ் ஃபார் எவர், எட்டர்னல் லைஃப். அடுத்தது இது வந்து தொடர்ச்சியாக இருக்கும். புதிய வானம் புதிய பூமி வருகிற வரைக்கும் இந்த கவர்னன்ட் இருக்கதான் செய்யும். அடுத்தது இந்த உடன்படிக்கையின் நோக்கம் என்னன்னா, he wants to have a subjects of the kingdom of God free from sin. இதுதான் முக்கியமானது. பழைய உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்னன்னா, he just wanted them a group of people to show to the மற்ற நேஷன், சுத்தியுள்ள அநேக மக்களுக்கு, இஸ்ரேல் மூலமாக அவர் தான் தேவன் என்று காண்க செய்தார். அநேக காரியங்களை அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தும் நீங்க அதான் பார்க்கலாம். தாவீதின் மூலமாக, சாலமோன் மூலமாக ஆண்டவர் அந்த இஸ்ரேல் நாட்டை உயர்த்தும் போது மற்றவர்களெல்லாம் பார்த்தாங்க, ஓ இது ரொம்ப இவங்க விசேஷமான ஒரு மக்கள் அப்படின்றத பார்த்தாங்க. பட் புதிய உடன்படிக்கையின் மூலமாக என்ன சொல்றாருன்னா, he wants a righteous subject, அவருடைய ராஜ்யத்துக்கு சப்ஜெக்ட்ஸ். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள வருகிற சப்ஜெக்ட்ஸ் பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். அதான் that is the most important thing of this new covenant, freedom from sin. பழைய உடன்படிக்கையில் அது அவங்களுக்கு கேரண்டி இல்லை. அடுத்து எட்டர்னிட்டியும் இல்லை பழைய உடன்படிக்கையில். நீங்க பாத்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையில் கீழே மரணத்துக்கு அப்புறம் என்னன்றது யாருக்குமே ஒண்ணு சொல்லல. இன்னும் யூதர்களுக்கு தெரியாது மரணத்துக்கு அப்புறம் என்னன்னா. இன்னும் சதுசேயர்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க சொல்றாங்க மரணத்துக்கு அப்புறம் வேற ஒண்ணுமே கிடையாது சொல்றாங்க. இன்னும் அப்படிதான் இருக்காங்க. இன்னும் இப்ப இஸ்ரேல் போனீங்கன்னா நீங்க அந்த கூட்டத்தை மீட் பண்ணலாம். they will still say there is nothing after death, it's all finished. பரிசேயர் என்ன சொல்லுவாங்களா, அவங்க பரிசேயர்ல நிறைய கூட்டங்கள் இருக்கு, ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஏன்னா பழைய உடன்படிக்கையில் அந்த எட்டர்னிட்டின்றத ஆண்டவர் கொடுக்கவே இல்லை, அது புதிய உடன்படிக்கையில தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ இது ஜஸ்ட் அ பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். அடுத்தது நான் ஜஸ்ட் ஷோ யூ ஒரு இது மட்டும் காமிக்கிறேன். இதுதான் இது பாத்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஓல்ட் அண்ட் த நியூ. புரியுதா? இந்த புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. முதலாவது பழைய உடன்படிக்கை மோசே மூலமா வந்தது. he was a mere man. ஏன்னா பழைய உடன்படிக்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அது மோசே மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ஆண்டவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு நடுவில் மோசே இருந்து அதை வாங்கிடுவார். இஸ் a mediator. பட் இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் the mediator. ஸோ அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இட் வாஸ் நேஷனலிஸ்டிக். பட் புதிய உடன்படிக்கை இட் இஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்ட், இட்ஸ் குளோபல் இன் ரீச். அடுத்தது பழைய உடன்படிக்கை கற்களில் எழுதப்பட்டது, பட் புதிய உடன்படிக்கை எல்லாருடைய இருதயத்தில் எழுதப்பட்டது. இட்ஸ் ரிட்டன் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் மேன். அடுத்தது பழைய உடன்படிக்கையில பாவத்துக்கு அனிமல்ஸ், அதாவது மிருக ஜீவன்களை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அவங்க பலி கொடுத்தாங்க. பட் இங்க ஒரே ஒரு பலி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பலிக்கும் ஒரே ஒரு, இட் இஸ் இட்டர்னல் சாக்ரிஃபைஸ். அது டெம்பரரி சாக்ரிஃபைஸ் தான். ஒவ்வொரு வருஷமும் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் ஒரு நாள் இருக்கும், அங்கதான் அந்த ஹை பிரீஸ்ட் உள்ள போய் அந்த பலியை கொடுப்பாரு. பட் இது இயேசு கிறிஸ்து ஒரு தடவை கொடுத்துட்டார், முடிஞ்சிருச்சு, இனிமே தேவையே இல்லை. அடுத்தது அஞ்சாவது பாத்தீங்கன்னா கார்டினல் ஆர்டினன்சஸ் இருக்கு. அப்படின்னா நிறைய சட்ட திட்டங்கள், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை இப்படிதான் செய்யணும், இது இப்படிதான் செய்யக்கூடாது. பட் நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டா. we are now spiritual living by grace, கிருபையினால இருக்கிறோம்.
அடுத்தது 6வது பாத்தீங்கன்னா earthly tabernacle. இங்கே அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பிள் ஒன்று, பிசிக்கல் டெம்பிள் தான் இருந்துச்சு. நீங்க முதலாவது பாத்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரம்னு ஒன்று இருந்துச்சு. அதை தான் எங்க போனாலும் தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சாலமன் காலத்துல அவங்க ஒரு டெம்பிள் கட்டினாங்க. ஸோ அந்த டெம்பிள் தான் அந்த பிசிக்கல் டெம்பிள். ஸோ தேர் இஸ் அ பிசிக்கல் டெம்பிள். பட் புதிய உடன்படிக்கையில பிசிக்கலா எந்த டெம்பிளும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் தேவனுடைய மக்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அங்க அப்படி கிடையாது. பழைய உடன்படிக்கையில அந்த ஒரு இடத்துல தான் எல்லா வருஷமும் எல்லா யூதரும் அந்த இடத்துக்கு போனாதான் அவனை தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஆனா புதிய உடன்படிக்கையில் அப்படி கிடையாது. we can wherever 2 or 3 are gathered, எங்கெல்லாம் 2-3 பேர் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். so there is no need for us to go anywhere. அடுத்தது 7வது பாத்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை எல்லாமே ஷேடோஸ், சிம்பிள்ஸ் அண்ட் ப்ராஃபசிஸ் தான். புரியுதா? எல்லாமே ஒரு ஷேடோ, ஒரு சிம்பாலிக்கா தான் எல்லாமே இருந்துச்சு. இப்ப புதிய உடன்படிக்கையில் எல்லாமே ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ், இட்ஸ் ஆல் சப்ஸ்டன்ஸ், இட்ஸ் ஆல் ரியாலிட்டி. எல்லாமே அங்க எதெல்லாம் நிழலா இருந்ததோ அது எல்லாம் இங்க ரியாலிட்டியா மாறிவிட்டது. ஸோ இது நாம இருக்கிறது தான் அந்த புதிய உடன்படிக்கையில இட்ஸ் ஆல் ரியல். அடுத்தது பழைய உடன்படிக்கையில இட் ஒன்லி கண்டெம் த கான்சியஸ். புரியுதா? நம்மளுடைய மனசாட்சியை கண்டம் பண்ணும். ஏன்னா நியாய பிரமாணத்தின் நோக்கமே லாஸ்ட் வீக்ல பார்க்கும்போது இட் கண்டம்ஸ், பட் we have a purified conscience. புதிய உடன்படிக்கையில நம்மளுடைய கான்சியன்ஸ் ஆண்டவர் கழுவுகிறார். அடுத்தது பழைய உடன்படிக்கையில லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்லுவாங்க. லேவியில இருந்து வந்த அந்த பிரீஸ்ட் தான் இருந்தாங்க. புதிய உடன்படிக்கையில we have the Melchizedek priesthood. இது நம்ம தெரிஞ்சது. அடுத்தது கண்டிஷனல் ப்ராமிசஸ். எல்லா ப்ராமிசஸும் கண்டிஷனல் தான், பட் புதிய உடன்படிக்கையில we have better promises. அடுத்தது பழைய உடன்படிக்கை இட்ஸ் a temporary arrangement, பட் புதிய உடன்படிக்கை அது ஒரு பெர்மனன்ட், இட்ஸ் ஃபார் எவர். அடுத்தது பழைய உடன்படிக்கையில் அவங்களுக்கு அதான் நான் சொன்ன எட்டர்னிட்டி இல்லை, எல்லாமே உலக பிரகாரமான காரியங்கள் தான். பட் புதிய உடன்படிக்கையில் we have everything up to the it's about eternity in heaven. ஆண்டவரோட நித்தியத்தில் இருக்கிறது, அந்த பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் ஜஸ்ட் அ பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தட் புதிய உடன்படிக்கையில். ஸோ புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடுல மட்டும் இல்ல, பழைய ஏற்பாடுலே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது புதிய உடன்படிக்கை. இப்ப நான் முக்கியமான அதை பாத்தீங்கன்னா எரேமியா 31 வாசித்தீங்கன்னா, எரேமியா 31 இருந்து வாசித்தீங்கன்னா 31வது வசனம் சொல்றது, when I will make a new covenant with the people of Israel and Judah. புரியுதா? This covenant will not be like the old one I made with their ancestors. 33வது வசனம் பாத்தீங்க, this is the new covenant I will make with people of Israel after these days, says the Lord. அதுக்கு பாருங்க, I will put my instructions deep within them, I will write them on their hearts, I will be their God and they will be my people. So இதுதான் முக்கியமானது. இது புதிய ஏற்பாடுல இருந்தாலுமே எல்லா ப்ராஃபட்ஸும் அந்த நீங்க எரேமியாட்டும் இருக்கு. எரேமியா சொன்னதுதான் எபிரேயர் 8 நீங்க பாத்தீங்கன்னா அதான் அப்படியே ரிப்பீட் பண்ணிருப்பாரு. ஹீப்ரூஸ்ல அப்படியே ரிப்பீட் பண்ணிருப்பாரு. ஸோ பேசிக்கலி புதிய உடன்படிக்கையே எரேமியா ப்ராஃபஸை பண்ணார், எசேக்கியல் ப்ராஃபஸை பண்ணார், ஐசாயாவும் ப்ராஃபஸை பண்ணார். ஸோ அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ் பாருங்க. இது இந்த எசேக்கியல்ல நீங்க பாருங்க, சேம் திங் கம்ஸ். ஐ வில் கிவ் தம் a new heart, I will put a new spirit in you. புரியுதா? so that you won't have a stubborn heart எடுத்து உங்களுக்கு tender responsive heart. I will put my spirit in you so that you will follow my decrees and be careful to obey my regulations. so நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, பழைய உடன்படிக்கையில் they did not have the inclination to obey God. பட் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. the reason, ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு ரீசனே புதிய உடன்படிக்கையில் நமக்கு கொடுக்கிறது. அடுத்தது இந்தந்த காரியங்களை, இந்தந்த உடன்படிக்கை, இந்தந்த வசனங்களை நான், இந்தந்த கமாண்ட்மெண்ட்ஸை நான் கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வர்றது எப்படி? ஏன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த நியூ கவர்னன்ட். ஏன்னா புதிய உடன்படிக்கையில் ஒரு முக்கியமான ப்ராமிஸ், ஐ வில் கிவ் யூ அ ஹார்ட் வேர் you would want to obey me. பழைய ஏற்பாடுல இஸ்ரேலுக்கு அதுதான் இல்ல, they did not have that. அப்படியே obey பண்ணாலுமே they obeyed out of compulsion. பட் இப்போ அப்படி இல்ல. I will give you new I will put my spirit, என்னுடைய ஆவி உனக்குள்ள போடுவேன், உன்னுடைய மைண்ட், உன்னுடைய ஹார்ட்ஸ் எல்லாத்தையும் I will make sure that you will obey me. ஈவன் உபாகமத்துல பாருங்க, தேட்ரானமில 29:30 பாத்தீங்கன்னா அங்கேயும் சொல்றாரு. 29:4 பாருங்க, மோசே சொல்லும் போது சொல்றாரு, God has not given you the eyes or the heart or the ears to hear that or the minds to understand that.
ஆண்டவர் அந்த எல்லா கமாண்ட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு சொல்றாரு, God has not given you still that fully to understand. அதை புரியறதுக்கு உங்களுக்கு இன்னும் அந்த இதையும் மைண்டையும் உங்களுக்கு தரல, ஐசியும் தரல, அந்த இயேசியும் தரல. அது எப்போ வருதுன்னா அது 30வது வசனத்துல பார்த்தீங்கன்னா again he says he will give you a heart to obey me. ஸோ அது ஒரு முக்கியமான திங் we have to understand in the new covenant. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கு அந்த ஒரு இருதயம், just a heart to obey him. So this is யாருமே சொல்ல முடியாது புதிய உடன்படிக்கையில் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொன்னான்னா, ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னானா, ஒருத்தர் நான் கிறிஸ்தவன் சொன்னானா, ஒருத்தர் நான் விசுவாசி அப்படின்னு சொன்னானா, he must have the heart to obey God's commandments. அந்த இருதயம் அவனுக்கு இல்லைன்னா then he is only fooling himself, or he is only he is not born again. அவன் உண்மையில ஆண்டவருக்குள்ள பிறக்கலன்றதான் அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, நீங்கள் புதிய உடன்படிக்கையில் என்னோட செய்கிற இந்த உடன்படிக்கையில் நீங்க வரும்போது நான் உங்களுக்கு அந்த இருதயத்தை தருவேன். I will give you the heart to obey me and I will give you the mind and give you the heart to obey me. So அந்த ஒரு இருதயம் ஆண்டவருடைய காரியத்தை ஒவ்வொரு விதத்திலையும் நான் ஒபே பண்ணணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இல்லாவிட்டால் then you have to be careful about such a person. So ஆண்டவர் அது முக்கியமாக நமக்கு கொடுக்கறது அதுதான். இன்னைக்கு அதுதான் முக்கியமானது. நீங்க நிறைய பேர் பானகன்னு சொல்லுவாங்க, விசுவாசின்னு சொல்லுவாங்க, சபைக்கு போறேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு ஆண்டவர் சொல்ற காரியத்தை நான் கீழ்ப்படியணும் அப்படின்ற அந்த இருதயம் இல்லாவிட்டால் you need to be very careful about that person. He is not what he say he is. அவர் சொல்வது போல் அவர் இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். That heart has to be there. I want to obey God. நீங்க நிறைய பேருக்கு இல்ல, அது இல்ல. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் அந்த காலத்துல ரசிக்கப்பட்டேன், இப்ப ரசிக்கப்பட்டேன். பட் when you don't have the heart to obey God in everything, then there is something wrong with your salvation. ஏன்னா புதிய உடன்படிக்கையின் மெயின் ரீசன், மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஆண்டவர் அதான் சொல்றாங்க, ஹார்ட் அண்ட் த மைண்ட் டு obey God, obey his word. நீங்களே இப்போ உங்களை சர்ச் பண்ணி பாருங்க. இஸ் யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் மைண்ட், உங்களோட இருதயத்திலேயே, உங்களோட மைண்ட்லயே, உங்களோட இருதயத்தின் ஆழங்களில் do you really want to obey God in every way? அவர் கொடுக்கிற கமாண்ட்மெண்ட்ஸ் ஆண்டவரை ஒபே பண்றது. நம்ம சொல்லிடுவோம், நான் எல்லாத்தையும் ஒபே பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு தான் சொல்றோம். See, there are two kinds of disobedience. ஒரு disobedience என்னன்னா ஆண்டவர் சொல்லும் காரியத்தை செய்யாமல் இருப்பது, அது ஒரு விதமான disobedience. சரியா? ஆண்டவர் அடுத்தது ஆண்டவர் அதர் கைண்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் என்னன்னா டிஸ்ஒபீடியன்ஸ் என்னன்னா ஆண்டவர் அநேக காரியங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார், அதை செய்யாம இருக்கிறது ஒண்ணு. அடுத்தது ஆண்டவர் நம்மிடத்துல அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார், அது நம்மிடத்துல இருந்து ஆண்டவர் நம்ம வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. பட் அதை நம்ம தேடி என்னென்ன காரியங்களை நான் இன்னும் ஒபே பண்ணணும், வாட் எல்ஸ் டு ஐ நீட் டு obey God in that. அது நம்மளோட கடமை, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறது தான். அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியும், அதுல நீங்க ஒபே பண்ணிட்டு இருக்கீங்க. பட் வாட் அபவுட் த திங்ஸ், நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்ம உங்களுக்கு பேசிக்கொண்டு தான் இருப்ப. நீங்க if you really want, அதான் அந்த இருதயம்ன்றது. If you really want to obey God, then you will always search the scriptures looking for things that you want to obey. I want to obey God. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஒன்னும் தப்பு பண்றது இல்ல, so I am perfectly all right அப்படின்ற. But there are many things. If you don't ask, if you don't search, then you will not find it. அது ரொம்ப முக்கியமானது. So you have to ask yourself. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, கண்டினியூஸா என்னுடைய மைண்ட்ல, என்னுடைய ஹார்ட்ல do I have the desire to obey God's commands? திரும்பவும் நான் சொல்றேன், நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்துல, நம்ம மைண்ட்லயும் சரி, எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது, ஆண்டவருடைய எல்லா விதமான கட்டளைகளையும், ஆண்டவர் கொடுத்துற எல்லா காரியங்களும் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்குதா? Do we have the desire? Because that is the main focus of the new covenant. புதிய உடன்படிக்கையில மெயின் ஃபோக்கஸ் அதுதான். If you lose that, we don't have that, then you are not under the new covenant. You think maybe you are under some other covenant. So you have to search our hearts. So அடுத்தது, then I want to focus on two aspects of the old and the new compare பண்ணி நான் சொல்றேன். So first, புதிய உடன்படிக்கையில் நம்ம வரும்போது தென் நம்ம we are not under the legal laws. நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்ல, புரியுதா? புதிய உடன்படிக்கையில் நாம் வந்து விட்டோம். So we are not under legalism, we are not under any laws and rules. But இன்னைக்கு there are two extremes here. இங்க அதான் நான் பேச போறேன் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி. So we are free in Christ
அண்ட் நம்ம ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் நம்ம ஃப்ரீயா தான் இருக்கிறோம். வி ஆர் கம்ப்ளீட்லி, நமக்கு எந்த ஒரு பைண்டிங்கும் கிடையாது. பழைய உடன்படிக்கையில் அவங்களுக்கு இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை இப்படி தான் செய்யணும், அப்படி எதுவுமே கிடையாது. வி ஆர் ஃப்ரீ. பட் ஆனால் இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேக சபைகள் அநேக போதனைகளும் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது, they still bind people into any kinds of some kind of legalism. புரியுதா? இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் வீக் சொன்ன டைட் 10ல் ஒரு பாகம், இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க, நீ 10ல் ஒரு பாகம் சபைக்கு கொடுக்காட்டா நீ சபிக்கப்பட்டவன். ஏன்னா அதை வந்து மல்கியால இருந்து எடுத்து பேசுவாங்க. பட் மல்கியா வந்து பழைய உடன்படிக்கையில் உள்ளவர்களுக்கு எழுதப்பட்டது. நாம அந்த உடன்படிக்கையின் கீழே இல்ல. பட் ஸ்டில் பீப்புள் ட்ரை டு ஃபோர்ஸ் திங்ஸ் ஆன் பீப்புள். இன்னைக்கு அநேக போதனைகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. தே வாண்ட் டு ஃபோர்ஸ். இது மட்டும் இல்லைன்னா அநேக போதனைகள் இருக்கு. இதை இப்படிதான் செய்யணும், நீங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படிதான் ட்ரெஸ் போடணும், நீங்க இப்படிதான் செய்யணும். இந்த மாதிரி லீகலிசம் இதான் லீகலிசம் சொல்றது. ஸோ தேர் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. தே வாண்ட் டு பீப்புள் to come under this kind of a yoke. They still want people to come under the legalism. So அதுதான் I want to focus on what is legalism and what is freedom in Christ. So நம்ம இங்க ஒரு இஷ்யூக்கு வருவோம். இங்க ஒரு இஷ்யூ இருக்கு, நடக்குது பாருங்க. புதிய ஏற்பாடுல நடக்குது. சர்க்கம்சிஷன், சரியா? விருத்த சேதனம். திமோத்தி அண்ட் டைட்டஸ் 2 பேர் பால் கூட ஊழியம் செய்றவங்க. 2 பேருக்கும் திமோத்தியை பார்த்தீங்கன்னா, திமோத்தி வந்து அவருடைய அம்மா யூத பெண்மணி, ஷி இஸ் ஜூயிஷ், அவங்க அப்பா கிரீக். டைட்டஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹி இஸ் a Greek, he is not Jewish at all. ஸோ இங்க அப்போஸ்தலர் 16:1 நீங்க 3 வாசித்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க பார்க்கும்போது பால் வந்து திமோத்தியை கூட்டிட்டு போறாரு. அங்க அநேக யூதர்கள் இருக்கிறாங்க. ஸோ அநேக யூதர்கள் இருக்கிறதுனால அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு எதனால செய்ய முடியும்னு பாக்குறாரு. ஸோ ஹி சேஸ், அவர் வந்து திமோத்தியை சர்க்கம்சைஸ் பண்றாரு, திமோத்தியை விருத்த சேதனம் பண்றாரு. புரியுதா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹி சர்க்கம்சைசஸ் திமோத்தி பிகாஸ் ஊழியத்தில் அங்க இருக்கிறவங்க கூட யூதர்கள் கூட ஊழியம் செய்யணும், ஸோ சர்க்கம்சைஸ் பண்ணணும்ன்றது பண்றாரு. பட் அதே நேரத்தில் டைட்டஸும் சர்க்கம்சைஸ் பண்ணணும் ஒரு கூட்டம் சொல்லுது. இது வந்து கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த இஷ்யூ இருக்கு. அதுக்கப்புறம் 3வது அதிகாரத்தில் அது இஷ்யூ ரொம்ப பெருசாகி அதுக்கப்புறம் பால் கோஸ் இன்டு a very big argument. இதை பேஸ் பண்ணி தான் 3வது அதிகாரம் போகுது. அதெல்லாம் முட்டாள், நீங்க அதுல வாசித்தீங்கன்னா தமிழ்ல நல்லா இருக்கும், இங்கிலீஷ்ல எப்படியா இருக்கு, யூ ஃபூலிஷ் கலாஷியன்ஸ், அப்படிதான் ஆரம்பிக்கிறார் அந்த 3வது அதிகாரமே. 3வது அதிகாரம் ஆக்சுவலா தனி கிடையாது, 2வது அதிகாரத்துல இருந்து போகுது அந்த இஷ்யூ போகுது. ஸோ சர்க்கம்சிஷன் ஆஃப் டைட்டஸ். தீத்து வந்து டைட்டஸ் வந்து ஒரு கூட்டம் வந்து டைட்டஸ் ஷுட் பி சர்க்கம்சைஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த கூட்டம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இது கிறிஸ்தவத்தில் உள்ள கூட்டம் தான். பட் இந்த கூட்டம் எப்படி வந்துச்சுன்னா, இவங்க எல்லாம் யூதர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனா இவங்க சபையில தான் இருக்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்படணும், விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஸோ தே ஹவ், அதாவது நீங்க அந்த கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் 3, 5, 4வது வசனத்தில் எஸ்பெஷலி பார்க்கும்போது, 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா they are compelling Titus to be circumcised இருக்கு because he was a Greek. ஏன் நடந்துச்சுன்றது, this matter arose because some false believers had infiltrated our ranks to spy on the freedom we have in Christ Jesus and to make us slaves. But we did not give in to them for a moment so that the truth of the gospel might be preserved. So இங்க பாருங்க, பால் சொல்றாரு ஒரு கூட்டம் வந்து இவரை நீங்க விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லு, டைட்டஸ் விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. They came so that நாங்க கிறிஸ்துவுக்குள் நாங்க ஃப்ரீயா இருக்கிறோம், பட் அவங்களுக்கு அது பிடிக்கல. So they wanted to make us slaves. So they wanted Titus to be circumcised. அந்த 4வது வசனம் தமிழ்ல எப்படி இருக்குது? So டைட்டஸ் கலேஷியன்ஸ் கலாத்தியர் 2:4. சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த சகோதரர் நிமித்தம் அப்படியாய். இன்னைக்கு இதே கள்ள சகோதரர்கள் அனைவர் இருக்காங்க. சோ இங்க ஒரு கள்ள சகோதரர் கூட்டம் பக்க வழியாய் நுழைந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சுயாதீனத்தை, அந்த ஃப்ரீடம் கொலைத்து மக்களை திரும்பவும் அந்த நியாய பிரமாணத்திற்கு அடிமைத்தனத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த மக்கள் செய்யறாங்க. இவங்க சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் தோ தே ஆர் ஜூஸ், தே ஆர் இன்சைட் த சர்ச், சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. சோ இங்க பாருங்க, பட் பால் இஸ் வெஹிமென்ட்லி அப்போசிங் இட்.
மூணாவது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, யூ முட்டாள் கலாத்தியரே, உங்களை யார் இப்படி செய்ய சொன்னது, நீங்க ஆவியில ஆரம்பித்து அப்புறம் ஃபிளஷ்ல போய் முடிக்கிறீங்களேன்னு சொல்லி பயங்கரமா திட்டி எழுதுறாரு. பட் அதனுடைய ரீசன் எல்லாமே இதுதான். ஸோ ஒய் இஸ் ஹி சோ ஒர்க்ட் அப்? ஸோ அப்படின்னா பால் வந்து தவறா, ஒய் பால் மேக்கிங் ரெண்டு, அதாவது இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு காலில் இருக்கிறாரா, ஆர் பால் வந்து சரியா செய்யலையா? ஏன்னா திமோத்தியை சர்க்கம்சைஸ் பண்றாரு, புரியுதா? ஸோ ஹி சர்க்கம்சைசிங் திமோத்திக்கு அவர் வந்து விருத்த சேதம் பண்ணாரு. பட் டைட்டஸ் பண்ணும்போது he is opposing it. So இங்க தான் you have to understand the real spirit behind this. இதனுடைய அர்த்தம், இதனுடைய நோக்கத்தை நீங்க இதுல தான் புரிஞ்சுக்கணும். See, திமோத்தியை சர்க்கம்சைஸ் ஏன் பண்ணாருன்னா, he wanted him, அவனை சர்க்கம்சைஸ் பண்ணி ஊழியத்துக்கு அவனை யூஸ் பண்றதுக்காக அவரை வாலண்டரியா, ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, யூதனுக்கு யூதனாகவும் நான் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் நான் இருந்துக்கிறேன். I am free to do anything I want to do. So I am free. I can be a Jew, I can be a Greek. That's my choice. Freedom in Christ. பட் இன்னொரு கள்ளக்கூட்டம் வந்து, நீ வந்து விருத்த சேதனம் பண்ணாதான் ஆண்டவருக்கு ப்ளீசிங்கா இருக்க முடியும். இன்னொரு கள்ளக்கூட்டம் வந்து, இந்த மாதிரி ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து, கள்ள பிரசங்கிகள் வந்து, நீ விருத்த சேதனம் பண்ணாதான் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியும்னு சொல்லி நியாய பிரமாணத்துக்கு அவர்களை தள்ளும் போது he is opposing it. ரெண்டுமே இஷ்யூ சர்க்கம்சேஷன் தான். பட் ஒன்னு வந்து அவுட் ஆஃப் ஃப்ரீ வில் அவரே செய்யறாரு, இன்னொரு வந்து he is being forced to do it. He is being compelled to do it by these false people. So இங்க தான் you see the difference. So இன்னைக்கு நிறைய இஷ்யூஸ்ல அதுதான், we are free to do what we want to do in Christ, but at the same time யாரையாவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி, உங்களை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை நீ இதை செய்தால் தான் நீ ஆண்டவருக்கு ப்ளீசிங்கா இருக்க முடியும், இதை செய்தால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு, இது செய்தால் தான் நீங்க இப்படி இருக்க முடியும்னு சொல்லும் போது, when they are forcing it on you, then you have to be careful about such people. They will take you back to the old covenant. அவங்க உங்களை திரும்பவும் நியாய பிரமாணத்துக்கு கொண்டு போய்விடும். அது 10ல் ஒரு பாகம் இது கொடுக்கறதா இருந்தாலும், டைத் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வேற எதுனாலும் சரி, இந்த நிறைய இஷ்யூஸ் இருக்கு. there are so many issues that people say now, நீங்க கண்டிப்பா ஜுவல்ஸ் கலத்தணும்ன்றது. ஜுவல்ஸ் கலத்துறது அவருடைய பர்சனல் ஒப்பீனியன். ஆண்டவர் என்ன ஒருத்தங்களை கலத்த சொன்னா அவங்க கலத்திக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம். பட் அதே நீங்க ஜுவல்ஸை கலத்தினாதான் நீங்க வந்து பரலோகத்துக்கு போக முடியாது, நீங்க ஜுவல்ஸை கலத்தா ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியும்னு சொல்லும் போது they are pushing it back to the old covenant. புரியுதா? நியாய பிரமாணத்துக்கு திரும்பவும் தள்ளுறாங்க. So இங்க இஷ்யூ தான், the issue is not about tithing or ஜுவல்ஸும் கிடையாது, it's not about circumcision. But if I do it out of my own free will, if the Spirit of God leads me to do it, பரிசுத்தாவின் எனக்கு வழி நடத்தினா நான் செய்யும் போது அதுல ஒரு தவறும் இல்லை. பட் இன்னொருத்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி, when they make you do something and they put some guilt on you, நீங்க உங்களுடைய கில்ட்டை போட்டு உங்களை செய்ய வைக்கும் போது, அது எந்த இஷ்யூவான, எனி இஷ்யூ இட் மே பி, there are so many issues like that. எந்த இஷ்யூவா இருந்தாலும் when somebody makes you do that, they are pushing you back. நியாய பிரமாணத்துக்கு உங்களை தள்ள பார்க்கறாங்க. You have to be careful on that. So இதுல தான் we have to be careful. We are free in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் சுயாதீனராக இருக்கிறோம். We are free in Christ. See, லாவை ஒபே பண்ணி யாருமே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்து வீக்கெண்ட், அதான் கலாத்தியர் அந்த 2வது அதிகாரத்தில் பாருங்க. அந்த 2வது அதிகாரத்தை நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா you will understand that. So he says clearly, ஒபே பண்ணி யாருமே nobody, 16வது வசனம் பாருங்க. Yet we know that person is made right with God by faith in Jesus Christ, not by obeying the law. See, எந்த நியாய பிரமாணத்தையும் ஒபே பண்றதுனால யாருமே கிறிஸ்து ஆண்டவருக்குள்ள சரியாக வருவாங்கன்றத சொல்லலைங்க. Our relationship with Christ is based only on our faith in Jesus Christ, not on whatever you do or whatever you don't do. அது வந்து உங்க பர்சனல் திங். அது உங்களுக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவதுபடி நீங்க போயிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். If God wants you to do certain thing, you do it. அதான் we are free in Christ. But when you are compelled and forced, that அங்கதான் you have to be careful. You have to be very careful about that legalism. People are trying, இன்னைக்கு நிறைய சபைகள்ல people are trying to push people into legalism. இது ஒரு பெரிய, இது ஒரு சைடு, இது ஒரு எக்ஸ்ட்ரீம். நான் இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆக்சிடென்டலா ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். நீங்க அமெரிக்காலாம் பார்த்திருப்பீங்க. there is a group called Amish அப்படின்னு சொல்லி, நீங்க பாருங்க. தேர் இன்ட்ரெஸ்டிங் குரூப்.
300 வருஷத்துக்கு முன்னால 300 வருஷத்துக்கு அமெரிக்கா கண்டுபிடிக்கும் போது அவங்க வந்து யூரோப்பில் நிறைய பேர் மார்ட்டின் லூதர் ப்ராட்டஸ்டன்டிசம் கொண்டு வரும்போது நிறைய பேர் கேத்தலிக் சர்ச்சில் இருந்து வெளியே வந்து ப்ராட்டஸ்டன்ஸாக மாறினாங்க. இது நமக்கு தெரிஞ்சது. ஸோ அதில் வந்து நிறைய பேர் கேத்தலிக் சர்ச் நிறைய பேர் கொன்னாங்க. ஸோ கொல்லும் போது அதுல இருந்து ஒரு கூட்டம் நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அப்பதான் அமெரிக்கா கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். ஸோ இங்கே நம்மளை இங்கே பர்சிக்யூஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்ன உடனே நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அதுல ஒரு கூட்டம் தான் ஆமிஷ்ன்றவங்க. இன்னும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நீங்க போனீங்கன்னா தேர் செப்பரேட் கம்யூனிட்டி, ஒரு குரூப் கம்யூனிட்டி மாதிரி இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் கருப்பு கலர்ல தான் ட்ரெஸ் போடுவாங்க, கருப்பு கலர் ஹேட் வச்சுக்கிடுவாங்க. வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வைக்க மாட்டாங்க. கார் யூஸ் பண்ண மாட்டாங்க. குதிரை வண்டியில தான் போவாங்க. எல்லாரும் தாடி வச்சிருப்பாங்க ஒரே மாதிரி. லேடிஸ் எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ் அப்படி பெருசு நீளமா போட்டுக்கிடுவாங்க. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு 10ஆம் கிளாஸ் மேலே படிக்க வைக்க மாட்டாங்க. அதுவும் அவங்க ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. அதுவும் ஒரு பர்டிகுலர் பைபிளில் பேஸ் பண்ணி ஒரு கரிக்குலம் தான் இருக்கும். அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. ஸோ தே ஆர் செப்பரேட்டட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது they are purely based on all the rules and laws and regulations. ஸோ அவங்களுடைய நீங்க பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்த ஒரு சிலர் சொல்லும்போது, நான் ஃபர்ஸ்ட் டைம் கார்ல ஏறும்போது நினைச்சேன், கார்ல ஆண்டவரே நான் ஏறுறேன், கார்ல ஏறுறது ரொம்ப தப்பு போல, நீர் கார்ல ஏறுறது தப்புன்னு எனக்கு வாந்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிச்சான் அந்த லேடி. சரி, கார்ல ஏறுறது கூட தப்புன்றது அளவுக்கு வந்து தேவர் அவங்களுக்கு அப்படி ஒரு டீச்சிங், தேவர் ஃபோர்ஸ்ட் இன்டு தட் கைண்ட் ஆஃப் லீகலிசம். இது ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம், பட் ஸ்டில் தட் இஸ் லீகலிசம். இன்னைக்கு அதே மாதிரி லீகலிசம் நிறைய பேருக்கு அதே மாதிரி கில்ட். அதை சொல்லிச்சு 12 வருஷம் கழிச்சு தான் ஷி வாஸ் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் தட் ஆமிஷ் அந்த மைண்ட் செட்ல. அப்ப சொல்லிச்சு ஹஸ்பண்ட் கார் வாங்கிட்டு கார்ல போன்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் கார்ல ஏறுறேன், உங்களுடைய சித்தமா கார்ல ஏறுறது, ஏன்னா இது வரைக்கும் நான் கார்ல ஏறினது இல்லை, கார்ல ஏறினா தப்புன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் பாவம்னு சொல்லுவாங்க, குதிரையில தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ கார்ல இப்போ அது கேட்கும் போது எனக்கு ஒரு விதத்துல சிரிப்பா இருந்தாலும், இன்னைக்கு அநேக சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேக டீச்சிங்ஸ் சில டீச்சிங்ஸ் சில போதனைகள் எப்படி இருக்குன்னா, நீ இதை செஞ்சாதான் நீ இதை செஞ்சாதான் சொல்லும் போது, தென் அநேக நேரத்தில் அநேகருக்குரிய அந்த கில்ட், தே ஹேவ் தட் ஸ்டில் தட் கில்ட் இன்சைட் ஆஃப் தம். இதை செய்யலாமா, இதை இப்படிதான் செய்யணுமா. ஸோ தேர் இஸ் திஸ் லீகலிசம். We have to be very careful about this legalism. I'll give you a picture of that. Legalism எப்படின்னா, ஸோ இதுதான் லீகலிசம். இங்க பாருங்க, அந்த ஆடு எப்படி அந்த தட்டிக்குள்ள இருக்குல்ல, திஸ் இஸ் லீகலிசம். இதுதான் லீகலிசம். இதுதான் அப்படி மூடி போட்டுரு. ஸோ அவங்ககிட்ட பரிசுத்தமா வாழணும்னா, ஸ்கிரீன் தெரியுதா? இருக்குல்ல, இது வரலையா? நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஷேர் போடுங்க. ஷேர் ஸ்கிரீன் ஃப்ரெஷ்ஷா போடுங்க. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ சூஸ் பண்ணி இப்போ தெரியுதா? திஸ் இஸ் லீகலிசம். ஸோ பாத்தீங்களா, திஸ் இஸ் லீகலிசம். பாருங்க, திஸ் இஸ் லீகலிசம். நவ் திஸ் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம். இது ஒரு எக்ஸ்ட்ரீம். சரியா? இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபுல் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ். இன்னைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சில சபைக்கு போனீங்கன்னா எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் முடி வெட்டணும். they still have those things. நீங்க தப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவங்கள அப்படியே மறைப்பாங்க, நீ என்ன அப்படி இருக்க. See, that kind of legalism. This is one extreme. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். பட் இன்னொரு எக்ஸ்ட்ரீம், I want to go to the other extreme. அது என்னன்னா, ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் வெர்சஸ் லைசன்ஸ். லைசன்ஸ் என்னன்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்லுதுன்னா, we are free in Christ, so we can do anything we want. ஸோ இதுதான் நீங்க இன்னைக்கு வர்ற இந்த ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எதோ நாள் செய்யலாம், உன்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திட்டாரு, ஸோ we are free in Christ, ஸோ நம்ம எதோ நாள் செஞ்சுக்கலாம், ஏன்னா ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. So there is nothing, there is no limit for us. So this is another thing called license. You understand that? License na Jude 1வது Jude 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்போ தெரியுதா, அந்த இது தெரியுதா? இப்போ ஓகே, இப்போ தெரியுதா? ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் வர்சஸ் லைசன்ஸ் இருக்கா? See, அது ஒரு எக்ஸ்ட்ரீம்.
freedom in Christ versus legalism. இங்கே freedom in Christ versus license. License என்னன்னா I can do anything I want. இதான் Jude 4வது வசனத்துல பாருங்க, they are ungodly people who have perverted the grace of our God into license for immorality. So இங்க Jude எழுதுற யாரை பத்தி எழுதுற ஒரு கூட்டம் இங்கே சபைக்குள்ள இருக்குது. சபைக்குள்ள உள்ள கூட்டம் தான் எல்லாமே. So இந்த சபைக்குள்ள உள்ள கூட்டம் என்ன சொல்லுதுன்னா we are free, so we can do anything we want. So in the license we can do anything we want, and they say we can do anything what to be to even up to immorality. இன்னைக்கு இதே போதனைகள் தான் இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து பெரிய பெரிய சபைகள்ல அவங்க பேசுறாங்க, எது வேணாலும் பண்ணிக்கலாம், யூ ஆர் ஃப்ரீ, அப்படிதான் சொல்றாங்க. பட் நீங்க வந்து வி ஆர் ஃப்ரீ, பட் நீங்க பாத்தீங்கன்னா the freedom கூட there is something else that we fail to read. இன்னைக்கு எல்லாரும் அவங்கலாம் எந்த வசனங்களை எப்படி வாசிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ முதல் அந்த 13 சாரி ஓகே, அது நான் 1 Peter 2:16 பாருங்க. அந்த 1 Peter 2:16, live as free people but do not use your freedom as a cover up for as evil, as live as God's slaves. See, freedom na we are free, but there is another in another way we are slaves to God. புரியுதா? This is a voluntary slave. We become slaves to God. அடுத்து Romans 6:18 பாருங்க, we are set free from sin but we become slaves to righteousness. See, we are not free completely in that sense. இவங்க சொல்ற மாதிரி free கிடையாது. Even though we are free, we are still slaves to righteousness. அதே மாதிரி 1 Corinthians 9:19 பாருங்க, though I am free and belong to no one, I have made myself a slave to everyone to win as many as possible. So Paul இதான் சொல்றாரு, even though I am free, I have made myself a slave. அதே மாதிரி Romans 6:22 பாருங்க, we are set free from sin and become slaves of God. So not we are just free, we are free from this, but we have become slaves of righteousness and we become slaves of God. Freedom இன்னைக்கு அவங்க சொல்றபடி ஹைப்பர் கிரேஸ் படி freedom அவங்க டீச் பண்ற freedom எப்படின்னா you are free. ஸோ அந்த ஃப்ரீடம் எப்படின்னா அது இப்படி தான் இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க அந்த ஃப்ரீடம்ல இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்க. they will be like this. நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஆடுகள் இப்படி தான் இருக்கும். when you are completely, when you say I am free, இந்த சிச்சுவேஷன்ல தெரியுதா, இப்போ அங்க ஓனா இருக்குல்ல, so you are not protected by anything. You say I'm free, I can do anything I want. அதனுடைய consequence, see, this is what happens when you say you are free, I can do anything I want. அதனுடைய consequence பாருங்க, this is the consequence. தெரியுதா? இப்போ you see that? See, இன்னைக்கு அதான் சொல்றாங்க, இன்னைக்கு அநேக சபைகள்ல விசுவாசிகள் இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. we are free, we can do anything we want. சரி செய்யுங்க. see, we can do anything you want, you can do it, but this is the condition, ultimate condition. This is where you will end up if you think you are free. We are freed so that from sin we are freed from legalism, so that we become slaves for righteousness and slave for God. But அது வந்து that's a choice that we have to make. See, நியாய பிரமாணத்துல என்னன்னா அது உங்களுடைய சாய்ஸ் கிடையாது. நீ இஸ்ரேலிட்ட பிறந்துட்டா, யூ ஆர் பிறந்துட்டா, நீ நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிந்துதான் ஆகணும். நீ நியாய பிரமாணத்தை கீழ்ப்படியா விட்டால் அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? டெத். தெரியல, மரணம் தான். ஒரு யூதனா பிறந்துட்டு அவன் நியாய பிரமாணத்தை கீழ்ப்படியலைன்னா அவனை வெளியே கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொண்டு இருங்க. வெரி சிம்பிள், அவ்வளவுதான். பட் இங்க புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் யாருமே அப்படி சொல்ல, நீ கிறிஸ்தவனா பிறந்துட்டா, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டா நீ கிறிஸ்தவனா தான் இருக்கணும், கிறிஸ்தவனா இல்லாட்ட உன்னை கல்லெறிஞ்சுக்கணும், அப்படி யாருமே சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் யுவர் சாய்ஸ். Now I have freed you from legalism. லீகலிசத்துல உன்னை ஃப்ரீ பண்ணிட்டேன். பட் to become a slave of righteousness is up to you. You can choose or you can be free and end up like this. நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், but you will end up like this. That's up to you. It's your choice. சரி, ஆண்டவர் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? நம்மளை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் அழைத்திருக்கிறார். God has called us. This is what God wants us to see. The shepherd is going at the front, the sheep is following. நீ பாடின பாட்டு எல்லாமே shepherd and sheep தான் வந்துச்சு. So there is
Spirit of God really led them to do that. நீங்க பாருங்க, இதுதான். This is what it is. See, இந்த ஷீப் வந்து இத்தனை ஷீப், இத்தனை ஆடு போகுது. இந்த ஆடுல எந்த ஆடு வேணாலும் லெஃப்ட்ல போறதுனாலும் போய்க்கலாம், ரைட்ல போறதுனாலும் இட் ஹாஸ் a free choice. ஷெப்பர்ட் அவர் பாட்டு முன்னால போயிட்டு தான் இருக்கிறாரு. Every sheep that is following the shepherd is following out of its own free will. It is not forced. It is not forced. There is no forcing in the new covenant. எந்த விதத்தில் ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. இங்க பாருங்க, எல்லா ஷீப்பும் அவரை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய மகிமை. இதுதான், இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். This is why God has called us for this. அதனால சொல்றாரு யோவான் 10ல அதை பாருங்க, யோவான் 10, 26, 24, 24, my sheep listen to my voice and I know them and they follow me. என்னுடைய ஆடுகள் என்னை பின்பற்றும். See, பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா, பழைய உடன்படிக்கையின் பின்னால் எப்படின்னா, there is no other choice. அதான் நான் பாட்டினால அந்த ஃபென்ஸுக்குள்ள அந்த ஆடை அடைச்சி போட்டாச்சு. அப்படிதான் இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் இருந்துச்சு, அடைச்சி போட்ட ஃபென்ஸ் இதெல்லாம் இருந்தாங்க. பட் இப்பொழுது ஆண்டவர் நம்மளை இப்படி வச்சிருக்கிறார், இப்படிதான் வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை இப்படி வைத்திருக்கிறார். யூ கேன் சூஸ் டு ஃபாலோ. இங்கேயும் ஓப்பனாக தான் இருக்கு, இங்கேயும் ஓப்பனாக தான் இருக்கு. நீங்க போறதா போய்க்கலாம். லெஃப்ட்ல போற ஆடுகள் லெஃப்ட்ல போக தான் செய்யும், ரைட்ல போற ஆடுகள் போயிட்டு தான் இருக்கு. போங்க, it's up to you. But where you will end up, அதான் நான் முந்தின பிக்சர் காமிச்சேன்ல, that is how you will end up. See, God has called us. See, ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறது இப்படி தான் அழைத்திருக்கிறார், இதற்காக தான் அழைத்திருக்கிறார். ஃபுல்லாக வர்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஓகே. ஸோ ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறதுக்கு நோக்கம், ஸோ தட், அதான் யோவான் 10ல் சொல்லியிருக்க, மை ஷீப் லிசன் டு மை வாய்ஸ் அண்ட் ஐ நோ தம் அண்ட் தே ஃபாலோ மீ. ஐ கிவ் தம் எட்டர்னல் லைஃப் அண்ட் தே ஷல் நெவர் பெரிஷ் அண்ட் நோ ஒன் வில் சர்ச் அவுட் ஆஃப் மை ஹார்ட். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவருடைய ஷீப், அவர் முன்னால போயிட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து we have it's our choice. We can choose to follow him or we can choose to ignore him. So இதுதான் யோவான் 10ல பாருங்க, there is no compulsion, there is no forcing like the law. We are free in Christ. We are not free. நல்லா புரிஞ்சுக்கோங்க, we are not free, we are free in Christ. There is freedom, but there is freedom in Christ. It's our choice. We can choose whatever we want to do. It's up to us. So புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் அதுதான் நம்ம அழைத்திருக்கிற, அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை, அதுதான் நம்ம இடத்துல இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் we have to be careful. We have to be careful about legalism and we should be careful about license, where we say I am free, I can do anything I want. அப்போ உண்மையான ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நம்ம சுயாதீனரா எப்படி இருக்கணும்? how are we free in Christ? கொலோசியர் அந்த 2ல பாருங்க, கொலோசியர் 2ல அந்த 10வது வசனம் பாருங்க, 8வது 9வது வசனத்துல இருக்கு, don't let anyone capture you with empty philosophies, high sounding nonsense that comes from human thinking and from spiritual powers of this earth. For in Christ lives all the fullness of God in a human body. So you are also complete through your union with Christ. So நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, when we are in Christ, we are complete. நீங்க அதான் நிறைய பேர் புரியல. when you are in Christ, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது you are complete. அதான் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் செய்து முடித்தது. அதான் என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். So when you are in Christ, you are complete in Christ. You are complete. Your union with Christ. So you are complete through your union with Christ. தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. 10வது வசனம் கொலோசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும்
விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கூட அவர்கள் பெற்றீர்கள். ஓகே, ஸோ யூ ஆர் கம்ப்ளீட் த்ரூ யுவர் யூனியன் வித் கிரைஸ்ட். அதான் கிறிஸ்துவுக்குள். ஸோ அடுத்தது நீ 11th வாசித்திருக்கு. ஸோ when you come to, okay, so first of all we are complete in our union with Christ. புரியுதா? அதான் அந்த அவருக்குள் தான் நாம் பரிபூர்ணராக இருக்கோம். ஸோ see, we don't need anything, we don't have to add anything more. இதான் நான் சொல்ல விரும்புறது. This is what I want to add. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம சொல்றோம்னா we want to add something more so that we are more acceptable to Christ. புரியுதா? நம்ம ஏதாவது ஒரு காரியம் இதை செய்து அதை செய்து எப்படியாவது ஆண்டவருக்குள்ள நம்ம வந்து we want to be accepted more by Christ, அல்லது ஆண்டவர் நமக்குள்ள so that we will become more perfect, அல்லது நம்ம we become more acceptable to God. பட் நான் சொல்றேன், in Christ you are complete. நீ மற்ற செய்யறது எல்லாமே உங்களுடைய பக்தி விருத்திக்காக உங்களுக்காக நீங்க செய்யலாமே தவிர, அல்லது ஆண்டவர் உங்களை வழி நடத்துறபடி நீங்க செய்யலாமே தவிர, நீங்க அதை ஊழியமோ சரி மற்ற எந்த காரியமோ நீங்க செய்வதன் மூலமாக உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் நீங்க ஒரு விதத்திலையும் இன்க்ரீஸ் பண்றது இல்லை. பிகாஸ் யூ ஆர் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கும்போது நீங்க முழுவதுமா இருக்கிறீங்க. யூ ஆர் கம்ப்ளீட். மற்ற நம்ம ஏதோ ஊழியமா இருந்தாலும் மற்ற எந்த காரியம் நம்ம ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது அது நமக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் போது அது மூலமா ஆண்டவரை நாம மகிமைப்படுது. அதெல்லாம் கரெக்ட், நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோம், அதெல்லாம் சரி. பட் அதை யூஸ் பண்ணி ஆண்டவருக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸையும் நம்மளுடைய லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சா there is nothing. We are complete, we are perfect. There is no more perfection there. நம்ம நினைக்கிறோம் இதை செய்து அதை செய்து ஆண்டவருக்கு முன்னால இன்னும் பெர்ஃபெக்ட்டா, இன்னும் there is no perfection. You are perfect, you are complete through your union with Christ. Nothing else you can add anything more to it. லீகலிசம்ல உள்ளவங்களே அதான் பிரச்சனை. இந்த லீகலிசம்ல உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் இதை செய்யணும், இதை எப்படியாவது செஞ்சு ஆண்டவருக்கு முன்னால நான் என்னைய கொஞ்சம் உயர்த்திக்கலாம் என்னுடைய ஸ்டேட்டஸ், அல்லது இதை நான் செய்து நீங்க எதை செஞ்சாலும் தேவையில்லை ஆண்டவருடைய உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்க உயர்த்த. பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி கம்ப்ளீட் த்ரூ யுவர் யூனியன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த யூனியன் மூலமா யூ ஆர் பெர்ஃபெக்ட், யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், யூ ஆர் பெர்ஃபெக்ட். வேற எதுவும் செய்ய வேண்டாம். ஸோ தட் கிவ்ஸ் அஸ், அதுதான் அந்த பழைய உடன்படிக்கையில் உள்ளவங்க இல்லை. ஏன்னா அவங்க தேவர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார், இன்னும் யூதர்கள் அதை தான் ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பழைய உடன்படிக்கையில் உள்ளவங்களுக்கு இதை செய்யணும், இதை செஞ்சா இதை இப்படி செய்யணும். சரி, நான் முந்தைய சொல்லியிருக்கேன், யூதர்களோட பேசும்போது ரொம்ப காமெடியா இருக்கும். அவனை 6 மணிக்கு மேல லைட் போடுறது கூட வேலைன்னு சொல்லுவான். அப்ப நீ என்ன செய்வேன்னா 6 மணிக்கு லைட் வர்ற மாதிரி ஒரு சென்சார் சுவிட்ச் வச்சிருப்பேன், அதே ஆன் ஆகிக்கணும் அப்படின்றான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு மேல லைட் போட்டா கூட பாவம். அப்போ ஏன்னா ஓய்வு நாள் சரியா ஆசரிக்கலாம் அர்த்தம், சனிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஹீஸ் கம்ப்ளீட்லி லைட் சுவிட்ச் போடுறத கூட அவனுக்கு வந்து ஒரு வேலை. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, நான் லைட் சுவிட்ச் போட்டா கூட ஆண்டவருக்கு முன்னால என்னோட ஸ்டேட்டஸ் குறைஞ்சிடும், ஆண்டவருக்கு முன்னால ஐ எம் நாட் கம்ப்ளீட். ஸோ ஆண்டவர் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஸோ ஐ ஹாவ் டு பி பெர்ஃபெக்ட். அப்படிதான் செய்து they tried their best to please God in some way. வெள்ளிக்கிழமை கார் ஓட்டக்கூடாது, வெள்ளிக்கிழமை இது செய்யக்கூடாது, அது கூட என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. பட் they could never come to that. ஒருத்தர் ஒரு டேவிட் பாசன் ஒருத்தர் ஃப்ளை பண்ணும்போது அவர் பக்கத்தில் ஜூயிஷ் ரபாய்ஸ் 3 பேர் உட்காந்துருந்தாங்களா. அப்போ அவர்கிட்ட பேசும்போது சொன்னாரா, நீ மோசையுடைய எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கைப்பிடிக்கிறேன்னு கேட்டாங்க. ஆமா, எல்லாத்தையும் கைப்பிடிக்கிறேன்னு கேட்டான். அப்ப இவர் சொன்னாரு, ஒரு நியாயப்பிரமாணத்தை சொல்லி இதை நீ கடைப்பிடிக்கிறியானா, இல்ல இதுக்கு பதிலாக இன்னொன்னு கடைப்பிடிக்கிறேன். எங்க ரபாய் சொல்லிட்டாரு, இதுக்கு பதிலாக இன்னொன்னு கடைப்பிடிக்கலாம். அடுத்தவன்ட்ட கேட்டாரு, நீயும் கடைப்பிடிக்கிற, எல்லாம் கடைப்பிடிக்கிற, அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை அது இந்த டைம்ல முடியாது, இதுக்கு பதிலாக இன்னொன்னு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு. ஸோ 3 பேருமே இவர் கேட்ட 3 நியாய பிரமாணத்தையும் அவங்களால கைப்படி they were not able to fulfill it because it's impossible. See, you could try all your best. Legalism la adha, you can try all your best to நீங்க இதை செய்து ஆண்டவருக்கு முன்னால பெர்ஃபெக்ட்டா, அல்லது ஆண்டவருக்கு முன்னால நீங்க வந்து இன்னும் பரிசுத்தமா ஆண்டவருக்கு முன்னால வரணும். நீங்க you can do all your best, but you will never reach that stage. The Jews have never reached it. எத்தனையோ 1000 ஆண்டுகளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. they were never able to reach that. So you are complete in Christ. இதுதான் புதிய உடன்படிக்கையில we have to understand. There is nothing you can do to increase your holiness. உங்களுடைய பரிசுத்தம், நம்மளுடைய holiness, there is nothing there. நம்மளுடைய பரிசுத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது. It's an imputed righteousness.
So எதையுமே நம்ம there is nothing that you can do. You are complete in Christ. அடுத்து 11வது வசனத்துல பாருங்க, you are not circumcised by physical circumcision. 12வது வசனத்துல you are buried with Christ when you are baptized and you are raised with him to a new life because you trusted the mighty power of God. So through baptism we are buried with Christ and we are raised to a new life. So இது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. இதை நாம இது புதிய உடன்படிக்கையின் மூலமாக நம்ம செய்யறோம். அடுத்தது பார்க்கிறோம் 13, 14 பாருங்க. He cancelled the record of the charges against us. 14 and he took it away by nailing it to the cross. In this way he disarmed the spiritual rulers and authorities. So இதுதான் முக்கியமான ஒரு புதிய உடன்படிக்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய பாவங்களுடைய எல்லா சார்ஜ் ஷீட்டையும் எடுத்து, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தட். அப்படியே பாருங்க, சார்ஜ் ஷீட் எடுத்து அதை சிலுவையில் அறைந்து விட்டார். இதன் மூலமாக என்ன செய்யறாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை இன்னைக்கு முக்கியமான சத்தியம். இதன் மூலமாக in this way 15 வசனம் இப்படிதான் ஆரம்பிக்கும். In this way he disarmed the spiritual rulers and authorities and he shamed them publicly by his victory over them on the cross. The devil and the spiritual forces, the rulers and principalities, they have no power over us. He disarmed them. In this way, எப்படி நம்மளுடைய பாவத்திற்குரிய சார்ஜ் ஷீட் எடுத்து சிலுவையில் அறைவதன் மூலமாக he disarmed the spiritual rulers and authorities. இது பழைய உடன்படிக்கையில் அவங்களால முடியல. They were never able to overcome the devil. But புதிய உடன்படிக்கையில் என்ன செய்யறாருன்னா, he took it and he disarmed the spiritual. Disarmனா என்ன தெரியுதா? இந்த பாம்புக்கு பல்ல புடுக்குவாங்கல்ல, that's exactly what it is. ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நமக்கு we don't understand that. We really don't understand that we are living in a time where complete spiritual rulers and authorities are completely disarmed. அது எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, but that is what it is. It's completely disarmed. அடுத்தது there is this condemnation versus conviction. So கொலோசியர்ல இருக்கு, பழைய உடன்படிக்கையில it always condemns, but under the new covenant there is only conviction. So we have to understand that எங்கெல்லாம் உங்களுக்கு condemnation இருக்குதோ, then you have to be very clear that is not the new covenant. You see, under the new covenant there is only conviction. There can be no condemnation under the new covenant. அடுத்தது புதிய உடன்படிக்கையில we are not led by the law, we are led by the spirit because we are under the law. இது நீங்க தான் கேட்கணும். Are you under the spirit or you are under the law? லானா நீங்க இதை செய்யணும் அப்படின்னு நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா you are under the law. Or if you say Lord lead me every day, spirit of God, பரிசுத்த ஆவியான நீர் என்னை ஒவ்வொரு நாளும் நீர் என்னை வழி நடத்தும் அப்படின்ற பரிசுத்த ஆவியானவரை நம்ம வழி நடத்த கேட்கும் போது then we will be led by the spirit. அதான் முக்கியமானது புதிய உடன்படிக்கை. we are not led by rule number 1, rule number 2. இன்னைக்கு எந்திரிச்சு நான் இது we have to be very careful about that. இன்னைக்கு எந்திரிச்சு நான் இதை Lord, Spirit of God, இன்னைக்கு எழும்பும் போது நீர் என்னை வழி நடத்தும். We have to be open to the guidance of the Spirit. அதான் சொல்றேன், but if you are led by the Spirit, you are not under the law. But if you are led by the Spirit. புரியுதா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. அப்பனா every day you must be led by the Spirit. If you are not, இன்னைக்கு நிறைய பாருங்க இந்த நம்பர் 1, ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 3 போட்டு பண்றவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா why they do it? Because they are not led by the Spirit. Because இங்க தெளிவா இருக்கு கலாத்தியர் 5:18 if you are led by the Spirit then you are not under the law. அப்படின்னா if you are under law then you are not led by the Spirit ன்னு அர்த்தம். So we have to be ஒவ்வொரு நாளும் we have to be led by the Spirit because the letter kills and the Spirit gives. இது last week நான் சொன்னேன், but I want to finish off with this because the letter kills but the Spirit gives life. லெட்டர்னா நான் சொன்னேன், எந்த ஒரு இதுவும் சரி அதனுடைய அந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். ஒரு கதையை 8 மணி வரைக்கும் 8 மணிக்கு மூடணும்னு சொல்லும்போது அவர் 8:10க்கு மூடுறாரு, 5 நிமிஷம் கழிச்சு. அந்த லெட்டர் ஆஃப் த லா இஸ் broken but the spirit of the law is not broken because he really wanted to close the shop by 8 o'clock. அவர் 8 மணிக்கு மூடணும்ன்ற ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தர் எனக்கு இந்த இதை கொடுன்னு கேட்கும்போது he is just giving it. So என்னைக்குமே if you go by the letter of it, life will be killed. But when you go with the spirit of it, you will have life. Because we are living in a time where
we need life, and the life only comes by the Holy Spirit, not by law, not by obeying rule number 1, rule number 2, rule number 3. No, we get life only when you are led by the Spirit, not by the law. ஸோ இதில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதையுமே சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லெத்தார்ஜிக்காக, ஒரு லீகலிசமாக, ஒரு லாவா, ஈவன் ப்ரேயர்னாலும் சரி, பைபிள் ரீடிங்னாலும் சரி, ஃபாஸ்டிங்னாலும் சரி, இஃப் இட் பிகம்ஸ் லீகலிஸ்டிக் திங். ஒருத்தர் சொல்லுவார், நான் வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபாஸ்ட் பண்ணுறா, சரி. ஒருத்தர் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுறாரு, சரி, அதெல்லாம் ஃபைன். பட் அந்த 5 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்றத, 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்றத உங்களுக்கு அது ஒரு லா மாதிரி ஆயிட்டு, அது ஒரு கடமை மாதிரி ஆயிட்டுன்னா, then the spirit is lost there. நல்லா புரிஞ்சுக்கோங்க, the spirit is lost there. Even though you are doing it every day, அது நிறைய சில நேரம் தொடர்ந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது, there is a natural thing that we become, அது it becomes more like a habit. You are not led by the spirit anymore. இதுதான் யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு உள்ள அந்த பிரச்சனையே தான். அவங்க ஒரு காரியத்தை வருஷமா செய்யறாங்க, நான் இது இப்படிதான் செய்வோம், இப்படிதான் செய்வோன்றாங்க. ஆண்டவர் வேணும்னே அது மாத்தி செய்யறாரு. பிகாஸ் he did not want them to do it. அதனால வேணும்னே அந்த ஓய்வு நாள்ல சோகப்படுத்துறாரு, வேணும்னே தான் செஞ்சாரு. பிகாஸ் they are so used to that. நாமளும் அது we can become like them. அவங்கள மூல ஆகிற சான்ஸ் இருக்கு. ஏன்னா இஃப் யூ கீப் டூயிங் இட், இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு போறது அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. 8 மணிக்கு ஆயிட்டா, அல்லது 10 மணிக்கு போறாங்களோ, 11 மணிக்கு போறாங்க, அது ஒரு கடமை ஆகி போச்சு. போய் தான் ஆகணும். போய் உட்காந்துட்டு கொட்டாய் விடுறாங்களோ, தூங்குறாங்களோ, போயிட்டு வந்துடணும். இட் இஸ் நோ லாங்கர், இஃப் யூ ஆர் நாட் லெட் பை த ஸ்பிரிட், தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். அது இட் பிகம்ஸ் அது ஒரு லா நம்பர் 1. ஞாயிற்றுக்கிழமை கோயில் போகணும், அவ்வளவுதான். See, it is good, but if you have to search, எந்த ஒரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்யற எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, even the most spiritual thing can become a stumbling block, can become a law to you if you are not led by the Spirit to do that thing. திரும்ப சொல்றேன், அது எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் நாட் லெட் பை த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுவதன் மூலமாக அந்த காரியத்தை நீங்க செய்யாவிட்டால், இட் கேன் பிகம் a law to you. It can become a law to you. அது உங்களுக்கு நியாயப்பிரமாணமாக மாறிவிடும், அது உங்களுக்கு சடங்காச்சாரமாக மாறிவிடும். அது ஓவர் லைஃப். நீங்க நிறைய நேரத்தில் நீங்க பாக்குறீங்க, அநேக ட்ரெடிஷனல் சபைகள்ல ஏன் திங்ஸ் ஆர் டெட், பிகாஸ் தே டூ இட், பிகாஸ் வி டூ இட். நாங்க வாரம் இதை செய்வோம், செஞ்சுட்டே இருப்போம். Lose the spirit. We have to be careful not to lose the spirit, because புதிய உடன்படிக்கையில ஒரு மெயின் அதுதான். It's the most important thing that we should never forget, that we should not lose the spirit. We should not lose the spirit. We have to search our hearts. அதான் நான் சொல்றேன், searching our hearts every day is a must. If you don't search our hearts, then we could lose it. நீங்க நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நிறைய ஊழியக்காரங்களாம் பாருங்க, நிறைய விசுவாசிகள் பாருங்க, ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிக்கும். ஏன் ட்ரெடிஷனல் சர்ச்சஸே பாருங்க, நீங்க ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சாங்க, மிஷனரிஸ் வந்தாங்க, எல்லாத்தையும் நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. ஏன்? why it is in this state? There is no soul searching in between. இது நான் செய்யறது ஆவியானவர் நடத்துறையில செய்யறேனா அல்லது என்னுடைய ஹாபிட்டா? Has it become habitual for me? If it is habitual, I even advise you change it so that it no longer becomes a habit for you, so that it becomes led by the Spirit. So you are led by the Spirit every day, so that you listen to the Holy Spirit every day. இதுதான் முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் we have to be led by the Spirit every day, on a everyday basis. If you don't, then we can also end up like the people of the old covenant. We do it because we do it. ஒரு வருஷம் செய்யறோம் அவ்வளவுதான், without anything, without giving a thought to it. புதிய உடன்படிக்கையின் முக்கியமானது, I want to close only with this verse. If you are led by the Spirit, then you are not under law. ஆவியானவரால் நீங்கள் வழி நடத்தப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லை. So we have to strive every day, Lord, Spirit of God, Holy Spirit, lead me. Holy Spirit, lead me. Holy Spirit, lead me. Let this be our prayer. May God bless these words.